1998ஆம் ஆண்டில், போக்ரான்-இன் அமைதியான பாலைவனம் இந்தியாவின் மிகவும் ரகசிய பணிகளில் ஒன்றின் மையமாக மாறியது. ஏ. பி. ஜே. அப்துல் கலாம் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு வரலாற்று சிறப்புமிக்க அணு ஆயுத சோதனைக்கு தயாராகி வந்தது. ஆனால் ஒரு கடுமையான சவால் இருந்தது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்-இன் சக்திவாய்ந்த கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து விண்வெளியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் அசாதாரண செயல்பாட்டை கண்டறிந்தால், அது தொடங்குவதற்கு முன்பே பணி நிறுத்தப்படலாம். கண்டறிதலை தவிர்ப்பதற்காக, குழு தீவிர ரகசியத்துடன் செயல்பட்டது. உபகரணங்கள் இரவில் மட்டுமே நகர்த்தப்பட்டன. சோதனை தண்டுகள் மணல் மற்றும் உருமறைப்பின் கீழ் மறைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அடியும் கவனமாக திட்டமிடப்பட்டது. இறுதியாக, மே 11, 1998 அன்று, அந்த தருணம் வந்தது. போக்ரான் பாலைவனத்தின் ஆழத்திற்கு கீழே, சாதனங்கள் தூண்டப்பட்டன. தரை நடுங்கியது. போக்ரான்-2 அணு ஆயுத சோதனைகளை இந்தியா வெற்றிகரமாக முடித்தது. ஏ. பி. ஜே. அப்துல் கலாம் தலைமையின் கீழ், இந்தியா தனது வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைந்தது.